வெல்கம் டு பாய் ஃப்ரீயோ. நான் பூபால் முனுசாமி. நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போனால் ஒரு ஓட்டிங் மிஷினை டெவலப் பண்ண போகிறோம். எஸ், ரியல் ஹார்ட்வேர் ப்ளஸ் ப்ரோக்ராமிங்கோட இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ஹார்ட்வேர் வச்சு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி போட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ஓட்டிங் மிஷின் நம்ம ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ரன் ஆகும் அப்படின்னு தான் வந்து கான்செப்ட். ஓகே, ஸோ இது எப்படி நான் உங்களுக்கு பண்ண போகிறேன், எதுக்காக இந்த ஓட்டிங் மிஷின் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்தியாவில் எல்லா சர்வேயும் என்ன சொல்லுதுனாக்கா, பிஜேபி ஷூராக 400க்கு மேற்பட்ட இடங்களை வின் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஜனநாயக நாட்டில், அவ்வளோ கட்சி இருக்கிற நாட்டில் ஒன்றுமே பண்ணாத 10 வருஷமும் ஒரு ஆணையும் பிடுங்காத ஒரு கட்சி எப்படி 400 சீட்டு வின் பண்ணும்? அது கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதிருப்தின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 10 வருஷமா மக்கள் அதிருப்தி தான் இருக்காங்க, ஒரு முன்னேற்றமும் கிடையாது. ஸோ இருந்தாலும் 400 சீட்டு வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ப்ரோக்ராமரோட ஹெல்ப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். ஸோ ஆல்ரெடி வந்து எலெக்ஷன் கமிஷனோட அந்த மிஷின் டெவலப் பண்ணுற ஒரு கம்பெனி இருக்குல்ல, அதில் வந்து இவங்க 4 பிஜேபி ஆளுங்க வந்து மெம்பர் ஆகாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய நியூஸஸ் வந்து சரி ஓகே, டெவலப்பருக்கு வந்து அதை பற்றி அரசியல் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சரி ஓகே, நம்ம வந்து ஓட்டிங் மிஷின் டெவலப் பண்ண போயிடலாம். ஸோ நான் இந்த ஓட்டிங் மிஷின் எப்படி டெவலப் பண்ணிக்கிறேன்னாக்கா, இதில் வந்து எனக்கு என்னுடைய ஹார்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்குது, என்னோட சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்சிடி வச்சிருக்கேன். இந்த எல்சிடி எதுக்குனாக்கா உங்களுக்கு விவிபேட் மாதிரி வச்சுக்கோங்க. விவிபேட்டில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இது ஆர்டினோ போர்டு வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ ஆக்சுவலாக இது போல் ஒரு வெர்ஷன் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர் தான் உங்களுடைய EVM மிஷினுக்குள்ளே இருக்குது. சரியா? ஸோ அது என்ன மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்கிறதா வெளியே யாருக்குமே தெரில. பட் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் உள்ளே இருக்குது. ஸோ அதுதான் உங்களுடைய இன்புட் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஓட் போகிறதுக்காக உங்களுக்கு 3 சுவிட்ச் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு, இது பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஓட்டு போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் ஓட்டு போகிறோம். இது பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்கே ஓட்டு போகிறோம். ஸோ இது எதுக்குனாக்கா டோட்டல் கடைசியாக வந்து உங்களுக்கு எண்ணி காட்டுவாங்கல்ல, கடைசியாக அந்த ரிசல்ட் டே அன்னைக்கு ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லுது பார்த்தியா. ஸோ அந்த பட்டன் தான் யார். ஸோ அது பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒன்று, அதுக்கப்புறம் காங்கிரஸ்க்கு ஒன்று, அண்ட் டிஎம்கேக்கு ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோட்டல் கவுண்ட் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு காட்டிருக்கு. சூப்பராக ஒர்க் ஆகுதுல்ல. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையலாக, அதாவது மிஷின் கொண்டு வந்து உள்ளே வச்சப்போ எல்லாரும் கூப்பிட்டு வந்து பாருங்கள் மிஷின் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளிக் பண்ணி வேலிடேட் பண்ணுவாங்க. கோர்ட்லேயும் எத்தனை போய் தான் சப்மிட் பண்ணுவாங்க. பாருங்கள் நீங்களும் வேணா ஓட் போட்டு பாருங்கள், நீங்களும் வேணா ஓட் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ரேண்டமாக ஓட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே போட்டோம்னாக்கா இப்போ அவங்க 1, இவர் பார்த்தீங்கன்னா 2, டிஎம்கே 2 அப்படின்னு சொல்ல மொத்தம் 5 ஓட்டு விழுந்திருக்கும். ஸோ இது போல் வந்து சில ஓட்டுகள் நீங்கள் ரேண்டமாக போட்டிங்கனாக்கா இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். எது வெளியும் சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்னாக்கா, நீங்கள் 10 ஓட்டு கிராஸ் பண்ணுற வெளியும் சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் எத்தனை ஓட்டு, 7 ஓட்டு கிராஸ் ஆகிருக்கு. ஸோ 7, 8, 9 ஓட்டு வந்திருக்கா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இது 2 ஓட்டு, அதுக்கப்புறம் இது 3 ஓட்டு, 3 ஓட்டு, மொத்தம் சேர்த்தா எத்தனை ஓட்டு, 8 ஓட்டா. ஸோ 2 ஓட்டு இங்கே போட்டு டிஎம்கேக்கும் காங்கிரஸுமே போட்டு விடா. இப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது போல் தான் வந்து உங்களை நம்ப வைப்பாங்க. சரி ஓகேங்க பாருங்கள் சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களை நம்ப வச்சுட்டாங்களா. காங்கிரஸ் 4 வந்துச்சா. ஓகே, 4 8 10 ஓட்டு ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்பெல்லாம் இருக்குல்ல, அந்த பல்பெல்லாம் எரியும். எக்ஸாக்டாக உங்கள் ஓட்டிங் மிஷின் எரியிற மாதிரி எரியும். நீங்கள் ஓட்டு போட்டிங்கனாக்கா அது போல் காங்கிரஸ் ஓட்டு போட்டால் இது எரியும், இது எரியும். ஓகே, இப்போது பிஜேபிக்கு ஓட்டே போடாதீங்க, அது யூஷுவலாக நடக்காது தமிழ்நாட்டில். ஸோ நான் வந்து 2 பேருக்கும் ஓட்டு போட்டேன். இப்போ போய் பார்க்குறேன் பிஜேபி 3 ஓட்டு ஆகிட்டுக்கு. என்னடா இது, நான் பிஜேபி பட்டனே கிளிக் பண்ணி அந்த ஓட்டு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா. வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸுக்கு 4 ஓட்டு இருந்ததா, இங்கே ஒரு 5 ஓட்டு போடுறேன், 6 ஓட்டு போடுறேன். 2வதும் காங்கிரஸு, 3வதும் காங்கிரஸு, 4வதும் காங்கிரஸு, 5வதும் காங்கிரஸ் போடுறேன்னு வச்சுக்கேன். இப்போ போய் பாருங்கள் 3 ஓட்டு 9 ஓட்ஸ் வந்திருக்கு. சூப்பரில், குட். ஓகே, இப்போ மறுபடியும் பாருங்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறோம். அங்கே பாருங்கள் பிஜேபிக்கு 3 ஓட்டோடு நின்று இருந்தது. இப்போ பாருங்கள் 4 ஓட்டு வந்துச்சு. எப்படி, ஹவ் இஸ் தட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமிங் எழுதி வச்சுருந்தா தட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வரோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டோட்டல் கவுண்ட் வந்து தான் பிளேயிங் ஏ மேஜர் ரோலிங்க. டோட்டல் கவுண்ட்டில் நான் என்ன வச்சுருக்கேனாக்கா, ஒவ்வொரு தடவையும் டோட்டல் கவுண்ட்ஸ் வந்து அப்படின்ட்டு வரும்போது, அதாவது 10, 20, 30ன்னு சொல்லிட்டு ஓட் கவுண்ட் வருது இல்லை. ஸோ அது போல் வரும்போது காங்கிரஸுக்கு வந்து நேற்றுக்கு வந்து மாடல் ஆஃப் 4 நம்பர் இருந்துச்சுனாக்கா, அப்போது அதுக்கு போகிற ஓட்டு எடுத்து பிஜேபிக்கு ஒரு ஓட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஆனால் டோட்டல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க, காங்கிரஸ் போடாது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு தரையும் அது 30 கிராஸ் பண்ணும்போது, அதாவது 10 10 இன்க்ரீஸ் ஆகும்போது
அனைத்துக்கு வந்து இங்கே வந்து ஆக்சுவலாக பார்த்தாக்கா நான் வந்து டிஎம்கே ஒரு ஓட்டு எடுத்துக்கணும். தட்ஸ் ஓகே. இங்கே இருக்க ஒரு ஓட்டு எடுத்துடலாம். டிவைட் பை 2 வச்சுக்கலாம். டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சாக்கா இங்கே வச்சுக்கோ. டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 1 இருந்தால் இங்கே வச்சுக்கோ. ஆட் நம்பராக இருந்தாக்கா இவங்களோட காங்கிரஸ் ஓட்டு ஆட்டையை போட்டு, ஈவன் நம்பராக இருந்தாக்கா டிஎம்கே ஓட்டு ஆட்டோ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் ப்ரோக்ராம் எழுதி வச்சுக்கோம். ஓகே, ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ். இந்த ப்ரோக்ராம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணி ரொம்ப அட்வான்ஸாக நம்ம எழுதணும். ஓகே, இப்போ இவிஎம் ஐஆப் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் 10 ஓட்டு இருக்குது பார்த்தியா, அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே ஒரு ஓட்டு, 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 ஆளு 3 ஓட்டு போட்டாச்சு. ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது பண்ணால் வந்து அது ப்ராசஸ் பண்ண மாட்டேது. ஏன்னா நான் கொஞ்சம் டிலே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஓட்டு போடணும். 1 செகண்ட் டிலே. ஓகே, ஏன்னா இங்கே வந்து பேலட்டில் வந்து வச்சு பார்த்துருப்பாங்களா, இங்கே பாருங்கள். அப்போ 3 ஓட்டு, 2 ஓட்ஸ் அண்ட் 3 ஓட்ஸ், மொத்தம் 8 ஓட்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து காங்கிரஸ்க்கு ஒரு ஓட்டு, அப்புறம் டிஎம்கேக்கு ஒரு ஓட்டு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 3 அண்ட் 4 ஓட்ஸ். இப்போ வந்து 10 ஓட்டு ஆகிட்டுக்கா. இப்போது நீங்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஓட்டு எங்கே போகும்? பிஜேபி போகும். இப்போ பாருங்கள், 4 ஓட்டு ஆயிடுச்சு. 3 ஓட்ஸ் அண்ட் 4 ஓட்ஸ் சேம். இப்போது காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டிங்கன்னு வச்சிங்கன்னா, அது இந்த ஓட்டு எங்கே போகும்? 4 ஓட்ஸ் ஆகிருக்கு. காங்கிரஸ் 3 போல் அந்த ஓட்டு அவங்களுக்கு கவுண்ட் ஆகலை, பட் அவங்களுக்கு கவுண்ட் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் ஒரு ஓட்டு போடுங்க அப்படின்னாக்கா காங்கிரஸ் வந்து இப்போ கரெக்டாக வந்துடும். 4-4-4. ஏன்னா வந்து டன்னை கிராஸ் பண்ணல. ஸோ ஒவ்வொரு டன் வரும்போதும் இவங்க 2 பேருக்கு ஒரு ஓட்டை சுட்டு பிஜேபிக்கு போகிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ அந்த ப்ரோக்ராம் நான் எப்படி எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து 3 இது இருக்குங்க. செட்டப், இது வந்து இனிஷியலைசேஷன் நீங்கள் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து செட்டப்பு, அப்புறம் எல்சிடி கனெக்ஷனை வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். இந்த 1 2 3 இருக்குல்ல, 1 2 3 இந்த 3 பட்டன். 5th வந்து ரிசல்ட்டுக்கான பட்டன் இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சீரியல் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்சிடிக்கான கான்ஃபிகரேஷன் நீங்கள் பண்ணிடுறோம். இதை நீங்கள் பண்ண வேண்டியதுனாக்கா இந்த லூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது ஃபங்க்ஷனுக்கு. இந்த லூப் ஃபங்க்ஷன் தான் ஆகுனாக்கா கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும் லூப்புக்குள்ளே. இங்கே செட்டப் முடிஞ்சோடனே லூப்புக்கு வரேன். இங்கே வந்து எல்சிடி கிளியரில் என்ன பண்ணியிருக்குன்னா, எல்சிடி கிளியர்னாக்கா இது கிளியர் பண்ணி விட்டுரும். அது கர்சர் வந்து 0-0 பொசிஷனிங் வந்து வச்சிடும். ஓகே, அதான் இந்த சின்ன ப்ரோக்ராமிங். இப்போ நான் லூப்பில் என்ன பண்ணாங்க, டிஜிட்டல் ரீட் 1 அப்படின்னு சொல்கிறேன். டிஜிட்டல் ரீட் 1னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் பட்டன் கூட எந்த கேண்டிடேட்டை கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்களோ அந்த லோனா ப்ரெஸ் பண்ணும்போது எல்சிடியை கிளியர் பண்ணிடுறேன். அது வந்து பிஜேபி ஓட்டு தானே, இது ஆக்சுவலாக பிஜேபியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எந்த மேனிப்புலேஷனும் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்சிடி பிரிண்டில் வந்து ஓட்டட் பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இது வந்து விவிபேட் உங்களுக்கு வந்து சூப்பராக யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றது வந்து தப்பாக தான் காட்டுனாக்கா நீங்கள் யாருக்கு ஓட்டு போகிறீங்களோ அது இங்கே காட்டும். ஆனால் உள்ள மேனிப்புலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா வேறவா இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஓட்டட் பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுனாக்கா ஸோ டோட்டல் கவுண்ட்டை 1 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் ரீட் 2, அதாவது இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது அதை வாங்கி எல்சிடி கிளியர் பண்ணி விட்டேன். இஸ் இன்டர்செப்டட் ஃபால்ஸாக வச்சுருக்கேன். இன்கேஸ் வந்து டோட்டல் ஓட் கவுண்ட் வந்து 10 இல்லை, டிவைட் பை 10 இல்லை அப்படின்னாக்கா நான் எதுவும் பண்ண போதில்லை. ஃபஸ்ட்டு 10 ஓட்டு வந்து நார்மலாக சூப்பராக எல்லாருக்கும் காட்டணும். ஏன்னா 10 100 ஓட்டோ 50 ஓட்டோ ரெண்டமாக போகிற ஓட்டு கேண்டிடேட்ஸுங்க அப்போ வந்து மாட்டிக்கூடாதுல்ல. ஸோ அதனால் வந்து மேனிப்புலேஷன்ஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அது போல் பண்ணாதப்போ என்ன பண்ணால் காங்கிரஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எல்சிடி டிஸ்பிளேல ஓட்டட் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம். டோட்டல் கவுண்ட் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதுதான் விவிபேட். ஓகேவா, நீங்கள் பார்க்குறவங்களுக்கு வந்து கரெக்டாக தான்ப்பா ஓட்டு போட்டு கரெக்டாக தான்ப்பா விவிபேட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜினேஷனை உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆனால் இங்கே ஒன்ஸ் அந்த டோட்டல் கவுண்ட் வந்து டன்னால் டிவைடபிளாக இருந்துச்சு, 10 20 30 அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த கவுண்ட் அந்த பர்டிகுலர் நம்பர் ரீச் ஆகும்போது காங்கிரஸோட ஓட்ஸ் பேங்க் ஆல்ரெடி ஓட் வாங்கிட்டாங்களே அது வந்து டிவைட் பை 2 ஆட் நம்பர் இருந்துச்சுனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 45 ஓட்டு இல்லை 55 ஓட்டு 65 ஓட்டு இல்லை வந்து 47 ஓட்டு அது போல் ஈவன் ஆட் நம்பரில் இருந்துச்சுனாக்கா அந்த ஓட்டு வந்து காங்கிரஸ்க்கு போடாத பிஜேபி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியோட இதுவை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், இன்டர்செப்டர் 2ன்னு மாற்றிடுவோம். ஸோ இன்டர்செப்டர் 2ன்னு வந்தோடனே ஓகே ஆல்ரெடி இந்த ஓட்டு இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் டோட்டலில், அதனால காங்கிரஸ் வந்து இந்த ஓட்டு போடாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருவோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டட் காங்கிரஸ் அப்படின்னு தான் காட்டும். ஆனால் ஆக்சுவலாக இது யாருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குனாக்கா பிஜேபி இன்க்ரீஸ் ஆகிருக்கும்.
ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்கேக்கும் அதே போல் லாஜிக் தான். ஸோ லாஜிக் வரும்போது இஸ் இன்டர்செப்டர் ஃபால்ஸ்னு வச்சுருக்கோம். இங்கே வந்து டோட்டல் கவுண்ட் வந்து டிவைட் பை 0, அதாவது ஈவன் நம்பர் 10 10 கவுண்ட்ஸ் வந்து ரீச் ஆச்சுன்னு பார்க்குறோம். ரீச் ஆச்சு அப்படின்னாக்கா ஸோ ஓகே, இப்போது டிஎம்கேயோட ஓட்ஸ் வந்து என்ன நிலவரத்தில் இருக்குது, டிவைட் பை 2 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதாவது ஈவன் நம்பர்ஸாக இருக்கா டிஎம்கே ஓட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் ஈவன் நம்பராக இருந்துச்சுனாக்கா அந்த ஓட்டையும் பிஜேபிக்கு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்டர்செப்ட் பண்ணிடுறோம். இன்டர்செப்ட் பண்ணிவிட்டு இது இன்டர்செப்ட் பண்ணியிருந்தாக்கா என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்து டிஎம்கேயோட ஓட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். பட் அங்கே விவிபேட்டில் என்ன சொல்லணும்னா டிஎம்கேக்கு தான் நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காமிப்போம். ஓகே, ஸோ இதுதான் சிம்பிள் ப்ரோக்ராமிங். ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே டிப்ளாய் பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா அப்படியே ஒர்க் ஆகும். இந்த பட்டன் கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து இவிஎம்மில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது கடைசியாக டிஜிட்டல் ரீட் இந்த 5th பட்டனை கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து எல்சிடியில் கிளியர் பண்ணிவிட்டு பிஜேபி வாங்கின ஓட்டு, அப்புறம் 2 செகண்ட்ஸ் டிலே, அப்புறம் காங்கிரஸ் வாங்கின ஓட்டு, அப்புறம் டிஎம்கே வாங்கின ஓட்டு, டோட்டல் கடைசியில் வந்து இந்த மெசேஜையும் பிரிண்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா, இது வந்து நார்மலாக இந்த கான்ஃபிகரேஷன் கொடுத்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும். ஸோ கான்ஃபிகரேஷன் போர்டையும் நம்ம ஒரு முறை பார்த்தோன்னா எப்படி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைட்டாக நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஜூம் பண்ணிக்கிறேன். ஆர்டினோ போர்டில் வந்து இது வந்து கிரவுண்ட், அதாவது நெகட்டிவ் கனெக்ஷன் வந்து என்ன பண்ண கிரவுண்டு கொடுத்துட்றோம். பாசிட்டிவ் கனெக்ஷன் இந்த 5 வோல்ட் இருக்குல்ல, இந்த 5 வோல்ட் கொண்டு வந்து என்ன பண்ணுறோம் ப்ளஸ் கொடுத்துட்றோம். ஸோ இங்கேருந்து ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ்க்கு, இங்கே இது ஃபுல்லாக ப்ளஸ்ஸோட கனெக்ஷன்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ரோவில். செகண்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸோட கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நார்மல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எல்சிடிக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து இது கரெக்டாக போட்டு கொடுத்துருங்க. ஓகே, கோட் கொடுத்தீங்கன்னா இப்போ பட்டனோட கான்ஃபிகரேஷன், இந்த புஷ் பட்டன் எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்துருவோம். ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா ஒரு ரெசிஸ்டர் வச்சுருக்கேன். இந்த ரெசிஸ்டர்லேருந்து இந்த பாசிட்டிவ் இருக்குல்ல, அந்த பாசிட்டிவ் எடுத்துகிட்டு இங்கே வச்சுருங்க. ஸோ இங்கே வச்சுட்டு இதனோட அவுட்புட் வந்து பாசிட்டிவ் இங்கே வந்தாலும் இங்கேருந்து பல்பு டேமேஜ் ஆகக்கூடாதுல்ல. ஸோ அந்த பல்பு டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்காக இந்த ரெசிஸ்டர் இங்கே வச்சுருக்கேன். ஸோ அந்த ரெசிஸ்டர் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா அந்த பல்ப் 3 பல்பு இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதனோட பாசிட்டிவ் இருக்குல்ல, இந்த பாசிட்டிவ் வந்து இந்த ரெசிஸ்டர்லேருந்து வர அவுட்புட்டை இங்கே கொடுத்துருவேன். ஸோ இதுதான் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருப்போம். இப்போது கிரவுண்ட் கண்ட்ரோல் இருக்குல்ல, இப்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சேர்ந்து தானே பல்ப் எரியும். ஸோ கிரவுண்ட் கண்ட்ரோல் மட்டும் நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் நான் பண்ணுறேன்னா சுவிட்ச் வச்சுக்கேன். சுவிட்ச் வச்சுட்டு சுவிட்சில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்புட் வந்து கிரவுண்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்குன்னா, இங்கே பாருங்கள் ஒரு இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். இதோட அவுட்புட் இன்கேஸ் இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணாக்கா இதில் வர அவுட்புட் வந்து நான் என்ன பண்ணுறேன் இந்த பக்கம் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த பக்கம் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த ரோ ஃபுல்லாகவே அந்த கனெக்ஷன் இருக்கும். இந்த கனெக்ஷன் வந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பின் 1ல் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ இங்கே பட்டனை ப்ரெஸ் பண்ணனாக்கா இந்த கிரவுண்ட் கண்ட்ரோல் சர்க்யூட் இங்கே வந்து இந்த கிரவுண்ட் கண்ட்ரோல் இங்கே போகும். இங்கே போயிட்டு இந்த ரோ ஃபுல்லாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த காலம் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆனதுனால பல்பும் எரியும், உங்களுக்கு சிக்னலும் வந்து ஆர்டினோ போர்டு போகும். ஸோ அதே போல் தான் இந்த புஷ் பட்டனும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். கிரவுண்ட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு கொடுத்துருவேன். இந்த அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பட்டனுக்கு கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கேன். அதே போல் இந்த பட்டன்லேருந்து ஒரு அவுட்புட்டு கொண்டு போயிட்டு பின் 2க்கு வந்து கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதே போல் வந்து நம்பர் 3 டிஎம்கேவோட புஷ் பட்டன் இது. ஸோ அதோட கிரவுண்ட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இங்கே கொடுத்துட்டு அவுட்புட் எடுத்துகிட்டு நம்பர் 3 கொடுத்து வச்சுருக்கோம். ஓகே, ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா புஷ் பட்டனுக்கு கடைசியாக டோட்டல் வந்தீங்கன்னா அந்த டோட்டலுக்கு வந்து எடுத்துன்னு போயிட்டு 5th சிக்னலை கொடுத்து வச்சிருக்கோம். இதுதான் சிம்பிளான ஆர்டினோ போர்டு வச்சு பண்ணக்கூடிய ஒரு இவிஎம் மிஷின்ஸ். ஸோ இதுக்குள்ளேயே இவ்வளோ கான்ஃபிகரேஷன்ஸ் இவ்வளோ ரேண்டமாக இது போல் பண்ண முடியும் அப்படின்னாக்கா, ஸோ பிஜேபி ஆளுங்க அங்கே உள்ளே இருக்கும்போது அந்த ப்ரோக்ராமால் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ரேண்டமாக ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ 3 டிவைட் பண்ணுற ஓட்டுக்களோ 4 டிவைட் பண்ணுற ஓட்டுக்களோ இல்லை ரேண்டமாக ஒரு நம்பர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அதிகம். ஸோ அப்படி இல்லைங்க, ஓட்டி நார்மலாக அங்கே கரெக்டாக நடந்தாலும் இவிஎம் மிஷின்ஸ் அங்கே இருக்கும்போது இது ஆர்டினோ போர்ட்ஸ் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்லாம் கனெக்ட் பண்ண முடியல. ஸோ ப்ளூடூத் கனெக்ட் பண்ண முடியலாம், இல்லை நெட்வொர்க் மூலமாக கனெக்ட் பண்ணுற மாதிரியோ சில கோட்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுற மாதிரியோ எல்லா கான்ஃபிகரேஷனும் நம்ம பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச உடனே அந்த மெமரிஸ் எடுத்து என்ன பண்ணலாம் உங்களால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரேமில் தான் வந்து சேவாக இருக்கும். இந்த இரேமை ஆக்சஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். ஸோ நீங்கள் இவிஎம் மிஷின் மாதிரி ஒரு மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸோ இது போல் மேனிப்புலேஷன்ஸ் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுங்க. ஸோ இன்கேஸ் இந்த ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னாக்கா இந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஆர்டினோ போர்டு இருந்தாக்கா அதை வந்து இது மாதிரி கான்ஃபிகரேஷன் போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும்.
ஸோ எப்படியோ மேனிபுலேஷன் பண்ணுறவங்க பண்ணட்டும், நம்மளுடைய கடமையை நம்ம ஆட்டுறோம். மறக்காமல் நீங்கள் போய்ட்டு ஓட் போடுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், டேக் கேர், பாய் பாய்.